السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. அறிவுக்கு வித்தாகி ஆழ்ந்த சிந்தனைக்கு மூலமாகி ஆழ்கடலையும் நீள்வானையும் படைத்தரசாலும் ஏகன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் A4Q ஆன்சர் ஃபார் கொஸ்டின்ஸ் என்ற இஸ்லாமிய பொதறிவு போட்டி இப்போது துவங்குகிறது. இந்த நிகழ்ச்சியினை காண்பதற்காக, இந்த போட்டிகளை பங்கேற்பதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சியிலும் பல அருமையான கேள்விகளை நாம் எடுத்து வந்திருக்கிறோம். அந்த கேள்விகளுக்கு சரியான விடைகளை தந்து பண பரிசுகளை இல்ல அருமையான பரிசுகளை வெல்லப் போகின்ற நேயர்கள் யார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய இந்த போட்டியிலே முதலாவதாக களத்திற்கு வருகின்ற அந்த நேயர் யார், எங்கிருந்து இந்த போட்டியிலே கலந்து கொள்கிறார்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்க இருந்து பேசுறீங்க? பெயர் சொல்லுங்க. காயல்பட்டினத்திலிருந்து முகமது லப்பை. உங்களுக்கான முதல் கேள்வி, 3 கேள்விகள் தரப்படும். அதிலே முதலாவது கேள்வி, ஒரு பெண்மணியின் பெயரால் திருக்குர்ஆனில் சூரா இருக்கிறது, அது எந்த சூரா? ஒரு பெண்மணியின் பெயரால் திருக்குர்ஆனில் ஒரு சூரா இருக்கிறது, அது எந்த சூரா என்பது உங்களுக்கான முதல் வினா. திருக்குர்ஆனில் ஒரு பெண்மணியின் பெயரால் ஒரு சூரா இருக்கிறது, அது எந்த சூரா என்பது உங்களுக்கான கேள்வி. சூரத்து மரியம் அப்படிங்கிறது சரியான விடையை தான் தந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். இப்ப நாம இரண்டாவது கேள்விக்கு செல்றோம். அந்த கேள்வி என்ன பார்க்கலாம். அல்லாஹுவின் வேதத்திலிருந்து எந்த ஒரு சூறாவும் அது எங்கு இறங்கியது, யார் விஷயத்தில் இறங்கியது என நான் அறியாமல் இல்லை என கூறிய ஞானமா மேதை யார்? அல்லாஹுவின் வேதத்திலிருந்து எந்த ஒரு சூறாவும் அது எங்கு இறங்கியது, யார் விஷயத்தில் இறங்கியது என நான் அறியாமல் இல்லை என கூறிய ஞான மாமேதை யார்? ஏ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, டி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, டி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உங்களுக்கான நேரம் இப்போது துவங்கியது. ஆப்ஷன் பி சரிதானா? சரியா சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கான நேரம் முடியும் முன்னாடி சரியான விடைத்தார்கள். சரியான விடைதானா அது? சரி, உங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? ஏன் அந்த விடையை மாத்துனீங்க? என்ன காரணம்? எப்படி? அதனால இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு எண்ணம் வந்திருக்கு இல்லையா? அல்லாஹுவின் வேதத்திலிருந்து எந்த ஒரு சூறாவும் அது எங்கு இறங்கியது, யார் விஷயத்தில் இறங்கியது என நான் அறியாமல் இல்லை என கூறிய ஞானமா மேதை யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இப்னு மஸ்ஊத் என்று முதலாவது சொல்லிவிட்டு அடுத்தது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று தவறான விடையை தந்து விட்டீர்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற நீங்கள் சொன்ன விடை தவறு. முதலாவதாக இப்னு அப்பாஸ் என்று இப்னு மஸ்ஊத் என்று சொன்னீர்கள், அதுதான் சரியான விடை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் இப்படி சொன்னார்கள். இன்னொரு செய்தியும் சொன்னார்களாம், திருமறையை என்னை விட அதிகம் அறிந்தவரை நான் தெரிந்து கொண்டால் ஒட்டகத்தில் சென்றேனும் அவர்களை சந்தித்து அதன் பற்றிய தகவல்களை அந்த ஞானங்களையும் நான் பெறுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னதாக புகாரி முஸ்லிம் போன்ற நபிமொழி கிரந்தங்களிலே நமக்கு தகவல் கிடைக்கிறது. அத்தகைய மாமேதையாக ஞான திலகமாக திகழ்ந்தவர்கள் தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று நாம் பார்க்க முடிகிறது. அடுத்த நேயரை சிந்திப்போம். அவர்களுக்கு நாம் கொடுக்க போகின்ற வினா என்ன? சரியான விடையை தாராங்களா பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க இருந்து பேசுறீங்க? காயல்பட்டினம். பெயர் சொல்லுங்க. முஹம்மது ஐத்ரூஸ்.
அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் கைத்தடியை அசாவை யாருக்கு வழங்கினார்கள்? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம். சரியா சொல்லிருக்கீங்களா? ஆமா. அப்படியா? அதான் விடையா? ஆமா. இறுதி விடையதானா? அதுதான். சரி, நீங்கள் சொன்ன விடையாய் சரிதானான்னு பார்க்கலாம். ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் கைத்தடியை யாருக்கு வழங்கினார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னீர்கள். சரியான விடைத்தான். இப்ப இரண்டாவது கேள்விக்கு நாம போறோம். அந்த கேள்விக்கு நீங்கள் சரியான விடையை தர வேண்டும். உம்முடைய குடும்பத்தார் இல்லை என்றால் கல்லால் அடித்து உம்மை கொண்டிருப்போம் என கடுமையாக எந்த நபியை நோக்கி அந்த மக்கள் கூறினர்? உம்முடைய குடும்பத்தார் இல்லை என்றால் கல்லால் அடித்து கொண்டிருப்போம் உம்மை என மிக கடுமையாக அந்த மக்கள் சொன்னாங்க. யாரை பார்த்து அப்படி சொன்னார்கள் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. ஏ ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம், பி ஷீத் நபி அலைஹிஸ்ஸலாம், சி ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாம், டி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம். ஏ ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம், பி ஷீத் நபி அலைஹிஸ்ஸலாம், சி ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாம், டி மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நேரம் துவங்கியது. சொல்றீங்களா? நேரம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கான அவகாசம் முடிவதற்கு முன்னால் சரியான விடையை தாருங்கள். ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம். எப்படி? ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம். ஷுஐப் நபிங்கிறது சரிதானா? இப்படிதான் நினைக்கிறோம். அப்படியா? உங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு. ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் சரியான விடை. அந்த மக்கள் தான் சொன்னார்களாம், உம்முடைய குடும்பத்தார் மட்டும் இல்லை என்று சொன்னால் கல்லால் அடித்து உம்மை கொண்டிருப்போம் என்று மிக கடுமையாக ஒரு வார்த்தையை வீசினார்கள். ஆனால் அந்த மக்கள் பேரிடி முழக்கத்தால் அழிந்து போனார்கள். அவர்களுடைய வீடுகளிலேயே குப்புற விழுந்து இறந்து போனார்கள் என்று திருமறை குர்ஆன் ஷரீஃப் சுட்டிக்காட்டுகிறது. 2 கேள்விகளுக்கு மிக சரியான விடையை தந்திருக்கீங்க. இப்ப 3வது கேள்வி. இந்த கேள்விக்கும் நீங்கள் சரியான விடையை தந்துவிட்டால் உங்களுக்கு அருமையான பரிசுகள் காத்திருக்கு. அந்த கேள்வி என்ன பார்க்கலாம். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அமைந்திருந்த இராகங்களில் ஒன்றை இறைவன் இவருக்கு அருளி இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு சொன்னார்கள்? நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அமைந்திருந்த இராகங்களில் ஒன்றை இறைவன் இவருக்கு அருளி இருப்பதாக நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு கூறினார்கள்? ஏ அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, டி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மீண்டும் சொல்றேன். ஏ அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, டி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உங்களுக்கான நேரம் துவங்கியது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா. சரியா சொல்லிருக்கீங்களா? ஆமா. உங்களுக்கான நேரம் முடியும் முன்னாடி சரியான ஒரு விடையை தந்து விடுங்கள். ஹலோ, அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு. அதான் உறுதியா? அதுதான் விடையா? ஆமா, அப்படிதான் நினைக்கிறோம். அப்படிதான் நினைக்கிறீங்க? உறுதியா சொல்லல இல்லையா? அதுதான் உறுதி. சரி, அதுதான் விடை அப்படின்னு உறுதியாக நீங்கள் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சொல்லியிருக்கிறீங்க. பார்க்கலாம் நீங்கள் சொன்ன விடை சரியான. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அமைந்திருந்த இராகங்களில் ஒன்றை இறைவன் இவர்களுக்கு அருளி இருப்பதாக நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு தரப்பட்டது. 3வது கேள்வியாக அந்த கேள்வி தந்தோம். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று நீங்கள் சொன்ன விடை சரியாகத்தான் அமைந்திருக்கிறது. வாழ்த்துக்கள். 3 கேள்விகளுக்கு முழுமையாக விடையை தந்து பரிசுகளை தட்டி சென்றிருக்கிறீர்கள். காயல்பட்டினத்திலிருந்து அந்த சகோதரி அவர்களுக்கு நாம் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நேயர் யார்? அவர்களுக்கு நாம் தரப்போகின்ற வினா என்ன? சரியான விடையை தாராங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த சகோதரி அல்லது சகோதரர் யார்? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எங்க இருந்து பேசுறீங்க? விகேபுரத்துல இருந்து பேசுறேன். விகேபுரம். பெயர் சொல்லுங்க. முகமது சஃபிஜி. முகமது சஃபி. ஷஃபி. ஆமா ஜி. உங்களுக்கான முதல் கேள்வி. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மஸ்ஜிதை கட்டும் போது வஃபாத்தை தழுவினார்கள், மரணத்தை தழுவினார்கள்?
சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மஸ்ஜிதை கட்டும் போது வஃபாத்தை மரணத்தை தழுவினார்கள்? பைத்துல் மக்கத்தஸ். அப்படியா? சரியா சொல்லிருக்கீங்களா? ஜின்கள் கட்டுனாங்க. எப்படி? ஜின்கள் கட்டிட்டு இருக்கிறப்போ அந்த சமூகம் நடந்தது. சரி, ஓகே. அது பைத்துல் முகத்தஸ்ங்கிறது சரியா? உங்களுக்கு அந்த நேரம் முடிஞ்சிருச்சு. பைத்துல் அக்ஸா. எப்படி? பைத்துல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ் ரெண்டும் ஒண்ணுதான். சரியாகத்தான் சொல்லியிருக்கிறீங்க. சரியான விடையை தந்திருக்கீர்கள். இப்ப இரண்டாவது கேள்வி நாம சொல்றோம். அந்த கேள்விக்கும் சரியான விடையை தாருங்கள். உங்களுக்கான அந்த இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, திருக்குர்ஆன் ரமலான் மாதம் அருளப்பட்டது. திருக்குர்ஆன் புனித மிகுந்த இந்த ரமலான் மாதத்திலே அருளப்பட்டது. மற்ற 3 வேதங்களும் எந்த மாதத்தில் அருளப்பட்டது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. ஏ ரஜப் மாதம், பி ரமலான் மாதம், சி துல்ஹஜ் மாதம், டி முஹர்ரம் மாதம். மீண்டும் அந்த கேள்வியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். திருக்குர்ஆன் ஷரீப் இந்த புனித மிகுந்த ரமலானில் அருளப்பட்டது. மற்ற 3 மாதங்கள் தௌராத், ஜபூர், இன்ஜீல் இந்த வேதங்களும் எந்த மாதத்தில் அருளப்பட்டது? ஏ ரஜப், பி ரமலான், சி துல்ஹஜ், டி முஹர்ரம். உங்களுக்கான நேரம் துவங்கியது. பி ரமலான். சரியா சொல்லிருக்கீங்களா? சரியா தாஞ்சி சொல்லியிருக்கோம். அப்படியா? உறுதியாக தான் விடையா? உறுதியான விடை தாஞ்சி. அப்படியா? யாரு இந்த விடையை உங்களுக்கு சொல்லி தந்தது? யாரும் சொல்லல ஜி. ஏன்னா எல்லா வேதங்களும் ரமலான் மாதத்துல தான் இறக்கப்பட்டதுன்னு நம்ம தகவல் தெரிஞ்சிருக்கிறோம். படிச்சிருக்கீங்க இல்லையா? சரி, உங்களுக்கான நேரம் முடிஞ்சது. ஆனா சொன்ன விடை சரியான்னு பார்க்கலாம். திருக்குர்ஆன் ஷரீப் புனித ரமலான் மாதம் அருளப்பட்டது. மற்ற 3 வேதங்களும், அதாவது தௌராத், ஜபூர், இன்ஜீல் இந்த வேதங்கள் எந்த மாதத்தில் அருளப்பட்டது அப்படிங்கிற கேள்வி. நீங்கள் ரமலான் மாதம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரியாகத்தான் நீங்கள் விடையை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. அந்த கேள்விக்கும் சரியான விடையை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையான பரிசுகள் காத்திருக்கு. அந்த இறுதி வினா என்ன பார்க்கலாம். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வளர்ப்பு மகன் யார்? ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வளர்ப்பு மகனார் யார்? ஏ அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பி ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சி சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, டி மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏ அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பி ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சி சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, டி மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நேரம் துவங்கியது. டி மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சரியான விடையை தாருங்கள். சதானா, நீங்க சொன்ன விடை? கொஞ்சம் டவுட்டா இருக்கு ஜி. இருந்தாலும் ஞாபகம் இருக்கு. அப்படியா? அந்த ஞாபகம் சரிதானா? சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜி. நேரம் முடியும் முன்னாடி. நேரம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு. ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வளர்ப்பு மகன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு சொன்னீங்க. அது சரியான விடை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் தவறான விடை. அப்படியானால் சரியான விடை என்ன? ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வளர்ப்பு மகனார் சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று நீங்கள் சொன்னிருந்தால் மிக சரியாக இருந்திருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 நபர்களை திருக்குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். இவர்களிடத்திலே நீங்கள் திருக்குர்ஆன் ஷரீஃபை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த 4வரிலே ஒருவராக திகழ்கின்றவர்கள் தான் சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாருடைய வளர்ப்பு மகனாக இருந்தார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரகசிய காப்பாளராக திகழ்ந்த ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வளர்ப்பு மகனாக இருந்தார்கள் என்று நமக்கு வரலாற்றிலே தகவல் தருகிறார்கள். ஓகே, அந்த முந்தைய இணையர் 2 கேள்விகளுக்கு சரியான விடை தந்தார்கள். 3வது கேள்விக்கு சரியான விடையை தர தவறிவிட்டார்கள். என்றாலும் நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அடுத்தடுத்த நாட்களில் முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக நீங்களும் 3 கேள்விகளுக்கும் சரியான விடையை தந்து பரிசுகளை வெல்லலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் FRQ ஆன்சர் ஃபார் கொஸ்டின்ஸ் என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கலாம். காத்திருக்க மீண்டும் FRQ ஆன்சர் ஃபார் கொஸ்டின்ஸ் என்ற இஸ்லாமிய பதவி போட்டி தொடர்கிறது.
இடைவேளைக்கு பிறகு இந்த நேயர் முதலாவது இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார்கள். பார்க்கலாம். அவர்களுக்கு நாம் வழங்கப் போகின்ற வினா ஒரு அருமையான கேள்வி. அந்த நேயர் யார்? அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கிருந்து பேசுறீங்க? காயல்பட்டினத்திலிருந்து ஃபர்ஹா. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி. முதலாக தலைப்பாகை அணிந்த நபி யார்? முதலாக தலைப்பாகை அணிந்த நபி யார்? இதான் உங்களுக்கான முதல் கேள்வி. இப்ராஹிம் நபி. சரியா சொல்லிருக்கீங்களா? அப்படிதான் நினைக்கிறீர்கள். பார்க்கலாம் சரியான விடையான்னு. முதலாக தலைப்பாகை அணிந்த நபி யார் அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு. தரப்பட்ட அந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன விடை இப்ராஹிம் நபி என தவறான விடையை தந்திருக்கிறீர்கள். அடுத்த நேயருக்கு இந்த வாய்ப்பை தருவோம். அந்த நேயரிடத்திலே சரியான விடையை தர நாம் முயற்சிக்கிறோம். பார்க்கலாம் அந்த நேயர் சரியான விடையை தாராங்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, என்ன கேள்வி அப்படின்னா, முதலாக தலைப்பாகை அணிந்த நபி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு யார் சரியான விடையை தாராங்க அப்படின்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, அந்த கேள்விக்கான விடையை நான் சொல்லிவிடுகிறேன். முதலாக தலைப்பாகை அணிந்த நபி யார் அப்படின்னா, முதல் மனிதர், ஆதி மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாக தலைப்பாகை அணிந்திருந்தார்கள் என்று நமக்கு வரலாற்றிலே தகவலாக தருகிறார்கள். அன்பார்ந்த நேயர்களே, A4Q ஆன்சர் ஃபார் கொஸ்டின்ஸ் இந்த இஸ்லாமிய பொதறிவு போட்டியிலே பல நேயர்கள் இன்றைக்கு பங்கேற்றார்கள். அதிலே ஒரு நேயர் இன்றைக்கு பரிசுகளை வென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் மீண்டும் வாழ்த்துக்கள். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே பல அருமையான கேள்விகளை நாம் முன்வைத்தோம். சில தகவல்களை, வரலாற்று பூர்வமான தகவல்களை சொல்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. நிச்சயமாக இந்த நிகழ்வு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த A4Q ஆன்சர் ஃபார் கொஸ்டின்ஸ் இந்த இஸ்லாமிய பொது போட்டியத்தோடு நிறைவேறுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் இதே வேளையில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.